நீங்க 2 பேரும் நல்லவங்கன்னு எனக்கு தெரிஞ்சாலும் உன்னையும் ருக்குவையும் சேர்த்து ஊருக்குள்ள தப்பா பேச ஆரம்பிச்சுட்டாங்க. எங்க இருக்கான்னு தெரியாத ஒரு பெண்ணுக்காக காத்துக்கிட்டு இருக்கிறத விட உன்னால பாதிக்கப்பட்ட ருக்குவுக்கு வாழ்க்கை கொடுக்கறது தப்பே இல்லை. பாரு ரவி, கர்த்தர் உங்ககிட்ட அவங்க பணத்தை மட்டும் கொடுக்கல, அவங்க உயிரையும் சேர்த்து கொடுத்திருக்காரு. அவங்க உயிரோட இருக்கிறதும் இல்லாததும் உன் கையில தான் இருக்கு. சார், ருக்குவோட அப்பா கிட்ட சொல்லி பத்திரிக்கை அடிக்க சொல்லிருக்கேன். ஐயா, what is this மணிகம்? Get up, get up, get up, get up. ஏந்திருமா. என்னப்பா இதெல்லாம்? எங்க என் பொண்ணுக்கு வாழ்க்கையே கிடைக்காதுன்னு நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா நீங்க ருக்மிணி யாரு? ருக்மிணி என் பொண்ணு மாதிரிதான். ரவி இந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டதுக்கு காரணம் நான் சொன்னதுனால மட்டும் இல்ல, மனிதாபிமானம். இந்த பாரு, நானே முன்னாடி நின்று இந்த கல்யாணத்தை நடத்தி வைக்கிறேன். நீ பத்திரிகை எல்லாம் அடிச்சு ஆக வேண்டியது கவனி. என்னமா இப்ப சந்தோஷம் தானே?
துரை, ராசப்பன், சீனிவாசன், நஞ்சப்பன். அப்பா ஒரு வீடு இங்கதான். நீ போயிட்டுமா, நான் இதை கொடுத்துட்டு வந்துடுறேன். என்னங்க உங்க அப்பா கல்யாண பத்திரிக்கை கொடுத்தாரு. மதுரை மீனாட்சியை தரிசிக்க பஸ்லயும் போலாம், வைகையிலையும் போலாம், பாண்டியன்லயும் போலாம். ஆனா நான் வைகைக்காகவே காத்திருந்தேன். மீனாட்சியை தரிசிக்க என் டைம் எல்லாம் வேஸ்டா போச்சு. கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னால ஒரு பொண்ணோட மனசு புறம்போக்கு நில மாதிரி, அதுல யார் வேணாலும் வீடு கட்டலாம். ஆனா இப்ப பட்டா போட்டாச்சு. என்னைக்காவது கிடைக்கின்ற நம்பிக்கையில எத்தனை வருஷம் வேணாலும் காத்திருக்கலாம். இனிமேல் கிடைக்காதுன்னு திட்டவட்டமா தெரிஞ்சதுக்கு அப்புறம் ஒரு நிமிஷம் கூட வேஸ்ட் பண்றது தப்பு. ருக்கு, நீ எங்க இருந்தாலும் நல்லா இருக்கணும், நல்லா இருப்ப. அதுக்கு காரணம் கள்ளங்கப்படம் இல்லாத உன் மனசு. வர்ற இவ்வளவு நாள் இங்க இருந்தேன், உன் கல்யாணத்தை பார்த்துட்டு தான் போவேன். எனக்கு வீட்டு வரைக்கும் வந்துட்டு ஒரு டம்ளர் தண்ணி கூட குடிக்கலன்னு எப்படி? அதுக்கெல்லாம் இப்ப நேரம் இல்ல. எனக்கு அந்த வேலை இருக்கு, இந்த வேலை இருக்குன்னு சொல்லக்கூடாது. நீங்க 2 பேரும் பொண்ணு கல்யாணத்துக்கு கண்டிப்பா வந்துடணும். அவசியம் வந்துடுறேங்க. சரி. என்னது ரிசீவர் எடுத்து கீழே வச்சிருக்கு? ஹலோ, சூப்பர்வைசர் சாரா? என்ன சார், உங்களுக்கு கல்யாணமாமே? ஆமா. அட்வான்ஸ் கங்க்ராச்சுலேஷன்ஸ். எதுக்கு? எங்க அங்கிள் சொன்னாரு நீங்க ஒரு ஏழை பொண்ணுக்கு வாழ்க்கை தர போறதா. ரியலி a great sir. சார், உங்களுக்கு தெரியாது, ஒரு பகவத்கீதையிலயோ, ஒரு குரான்லயோ, ஒரு பைபிள்லயோ இப்படித்தான் ஒரு சம்பவம் நடக்கணும்னு இருந்தா அதை மாத்த யாராலையும் முடியாது. Ravi, what happened? நத்திங் சார். யாரு? பிலோமினா பேசுறது? அப்போ நாளை காலையில வர பிளைட்ல வந்து சேர்ந்துரு. எனக்கு கல்யாண வேலைங்க இருக்கிறதுனால ஏர்போர்ட்டுக்கு ஆரம்பிச்சிடுறேன். கல்யாணம் முடிஞ்ச உடனே நாம 2 பேரும் இங்க புறப்படலாம். ஓகே? ரவி, ரவி, விடிஞ்சா கல்யாணம் ஏன் பாக்குற? சார், சார், கர்த்தரை சாட்சியை வச்சு ஒரு பொண்ணுக்கு வாழ்க்கை கொடுக்க போறேன்னு அன்னைக்கு உங்ககிட்ட சொன்னேன். அந்த பொண்ணு வேற யாரும் இல்ல சார், உங்க பிலோமினா தான். இப்ப எல்லா காரியமுமே கெட்டு போச்சு. சத்தியமா சொல்றேன் சார், இவ்வளவு நாளா என் கூட போன்ல பேசினது பிலோமினான்னு எனக்கு தெரியாது. ருக்குவோட கல்யாணத்துக்கு பத்திரிகை எல்லாம் அடிச்சு மாணிக்கு ஊர்ல எல்லாருக்கும் கொடுத்துட்டான். இப்ப நான் சார், இன்னைக்கு வரைக்கும் என்னால பிலோமினாவை மறக்க முடியலங்கிறது தான் உண்மை. ருக்குவோட அப்பா பணத்தை தொலைச்சதுனால்தான் எனக்கு இந்த வேலை கிடைச்சது. எந்த பிலோமினாவை அடையறதுக்காக நான் அந்த பணத்தை யூஸ் பண்ணிக்கிட்டனோ அந்த பணத்தினால்தான் ருக்குவோட கல்யாணமே நின்னு போச்சு. இப்போ மறுபடியும் அந்த கல்யாணம் நின்னு போச்சுன்னா ருக்குவோட அப்பா உயிரோட இருக்கவே மாட்டார். இன்னொரு பொண்ணோட என் கல்யாணம் நடக்கிறத பிலோமினா பார்த்தா அவளும் உயிரோட இருக்க மாட்டா. இதுக்கு எல்லாத்துக்கும் ஒரே வழி, இதுவரைக்கும் நான் பார்க்காம இருந்த பிலோமினாவை இனிமேலையும் நான் பார்க்காம இருந்துடுறேன். சார், தயவு செஞ்சு என் கல்யாணத்துக்கு பிலோமினாவை வர வேண்டாம் சொல்லிடுங்க. ரவி, you're really great.